ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் கறி போல் சுவையாக இருக்கும் இந்த வறுவலுக்கு தட்டு சோறு சாப்பிடலாம். சாம்பார் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சேப்பங்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக சின்ன சேப்பங்கிழங்காக நான் ஒன்று எடுத்திருக்கேன். மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் பெரிய சைஸ்லையும் இந்த கிழங்கு இருக்கும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே கிழங்கு குழஞ்சிரும். பாத்திரத்தில் கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புதுக்கிழங்காக இருக்கனால நாக்கரிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். உப்பு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 பதத்துக்கு வெந்தால் சரியாக இருக்கும். ரொம்பவும் வெந்ததுன்னா வறுக்கும் போது கிழங்கு எல்லாம் குழஞ்சிரும். மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் சில்லை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. 7 பூண்டு பல், சின்ன 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. புது கிழங்காய் இருந்ததுனால புளி சேர்த்து வேக வச்சுருக்கேன். பழைய கிழங்காய் இருந்ததுன்னா புளி சேர்க்க தேவையில்லை. 3/4 பதத்துக்கு கிழங்கு வெந்துருச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். வறுவல் செய்கிறதுக்காக கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கணும். 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. பழமான தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். தக்காளி பழம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சேனக்கிழங்குக்கு ஒரு தக்காளி பழம் சரியாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாம் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சுருக்க சேனைக்கிழங்க சேர்த்துடணும். மசாலாவும் கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காய் நல்லா வேக வச்சு நம்ம வறுவல் செய்கிறனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. மசாலா கூட காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த சேனைக்கிழங்கு வறுவலை வீட்டிலேயே செய்யலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க. இந்த வறுவலுக்கு எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது. இப்போ நம்மளோட கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு வறுவலை இறக்கிடலாம். சாம்பார் ரசம் கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சேனக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.